காரை செல்வராஜ் சார், மிக திரு தேவேந்திர பட்னாவிஸ் பேசின அந்த வீடியோவை திரு எம்.கே. ஸ்டாலின் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை நான் பார்த்தேன். நான் ரொம்ப சாதாரணமாக பேசப்பட்ட ஒரு உரையாடலாக தோன்றுகிறது. அது அது இவ்வளவு பெரிய அளவில் இது அப்பட்டமான பிளாக்மெயிலு, ஜெயிச்சா மட்டும்தான் தருவோன்னு சொல்றதுக்காக தான் இங்கே நீங்கள் வந்தீங்களா, இப்படியெல்லாம் பேசுவது அப்படிங்கிறது இது தேர்தல் காலத்திற்கானதா, இல்லை நிஜமாலுமே இப்படி ஒரு முதலமைச்சர், வேறு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எதிர்கட்சி ஆளக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு தேர்தலின் போது இப்படி சொல்வது அப்படிங்கிறது அரசியலமைப்பு அந்த அவருடைய பதவிக்கே எதிரானதா? அதாவது தேர்தல் நேரத்தில் எக்கோ இருக்கு பாருங்க. தேர்தல் நேரத்தில் இது போன்றது ஒரு கருத்துக்களை சொல்லுகிற பொழுதுதான் அது விவாத பொருளாகிறது. பொதுவாக பொது நிலையில் இருந்து தேர்தல் இல்லாத நிலையில் இன்னொரு மாநில முதல்வர் இது போன்று பேசிவிட முடியாது. மத்திய அமைச்சர்கள் பேசலாம், பிரதமர் பேசலாம், உள்துறை அமைச்சர் பேசலாம், ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கூட இதை பேசிவிடலாம். சரி, நீங்க மதுரைக்கெல்லாம் கொடுக்க முடியாதுங்கன்னு பேசலாம். ஆனால் ஒரு தேர்தல் நேரத்திலே வேறு ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் இன்னொரு மாநிலத்தில் நீங்க பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றால் மட்டுமே உங்களுக்கு மதுரைக்கு மெட்ரோ திட்டம் கொடுப்போம் என்று சொல்வது என்பது இரண்டு விடயங்களுக்கு நமக்கு விடை கொடுத்திருக்கிறது. ஒன்று, நமக்கு மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் என்று நாம் கேட்டோம். கேட்கிற பொழுது அதை கொடுக்க முடியாது, அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று அவர்கள் சொன்ன காரணங்கள் இப்பொழுது பொய்த்து போயிருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இத்தனை லட்சம் பேர் மக்கள் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, இந்தியாவிலே இருக்கிற பிற மாநிலங்களில் இதைவிட மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட இடங்கள் எந்த மாநிலங்கள்ல எந்த நகரங்களுக்கு இடையே அந்த மெட்ரோ ரயில் திட்டங்கள்லாம் போய்கொண்டிருக்கிறது, அது என்ன தமிழ்நாட்டிற்கு மட்டும் அந்த திட்டத்தை பொருத்தி பார்க்கிறீர்கள் என்று சொல்லி இருந்தோம். இப்பொழுது பாஜகவினுடைய உண்மை முகம் வெளியிலே வந்திருக்கிறது. அவர்கள் நிறுத்தியது என்பது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு, எதற்கெல்லாம் அவர்கள் நமக்கு நிதி கொடுக்காமல் நிறுத்தினார்களோ, மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாவது கட்டத்தை எப்படியெல்லாம் தாமதப்படுத்துவோம் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ, பிற மாநிலங்களில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள்லாம் வந்ததற்கு பிறகும் கூட ஒரு மருத்துவ மாணவர்கள், எய்ம்ஸ்ல மருத்துவம் சேர்ந்த மாணவர்கள் ஃபர்ஸ்ட் டீம் வெளியில வர போறாங்க. அவங்க வெளியிலே வரும்பொழுது கூட அந்த 5 ஆண்டுகளுக்குள் கூட இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கும் அங்கே மருத்துவத்துறையின் பயன்பாட்டிற்கும் தராத இவர்கள் இப்படி பேசுவது என்பது உண்மையிலேயே நம் மாநிலத்தில் இன்னொரு மாநில முதல்வர் நம்மை மிரட்டுவதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இதை எப்படி பார்க்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் 6 மாநில முதல்வர்கள் வர்றாங்க, தேர்தலில் பாஜகவுக்கு இங்கே இருக்கிற பிரச்சார வெற்றிடத்தை நிரப்புவதற்காகத்தான் வர்றாங்க. ஏன்னா இங்க இப்போ எடப்பாடியார் மட்டும்தான் பிரச்சார களத்துல இருக்கார் அந்த கூட்டணியை பொறுத்தவரை. இப்ப திமுக கூட்டணி பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணியில அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் தேர்தல் களத்திற்குள்ளே வந்து விட்டார்கள். நேற்றைக்கு முதல் நாளிலிருந்து அன்பு தலைவர் வைகோ அவர்கள், அப்புறம் அண்ணன் திருமா அவர்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாம் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு பிரச்சார களத்திற்கு முழுமையாக வந்து விட்டார்கள். ஒருபுறம் தமிழக முதல்வர் மாண்புமை மு.க. ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் அனைவரும் தேர்தல் களத்திலே பரபரப்பாக இருக்கிற பொழுது, இங்கே பிரச்சாரத்திற்காக பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது என்பதற்காக 6 மாநில முதல்வர்களை அவர்கள் கொண்டு வருகிற பொழுது, பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக அவர்கள் மாநிலத்தில் அவர்கள் செய்திருக்கிற சாதனை என்ன? திராவிட மாடல் ஆட்சி, இந்த 100 ஆண்டு கால திராவிட இயக்கங்களுடைய வரலாற்றை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வந்ததற்கு பிறகு அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் மூலமாக தங்களுடைய மாநிலங்கள் எவ்வாறு உயர்ந்திருக்கிறது, கல்வியில், சுகாதாரத்தில், சுற்றுச்சூழலில், பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறது. இது போன்றதொரு வளர்ச்சியை நாங்கள் தமிழகத்திற்கு கொண்டு வருவோம், அதற்கான வாய்ப்பை உருவாக்குவோம் என்று பேசி இருந்தால் நிச்சயமாக நாம் வரவேற்கலாம், அதில் தவறு இல்லை. ஆனால் ஒரு மாநிலத்தில் இன்னொரு முதல்வர் இது போன்றதொரு குற்றச்சாட்டை வைக்கிறது என்பதும், இது போன்றதொரு விமர்சனங்களை வைப்பது என்பதும்
உண்மையிலேயே இதுவரைக்கும் எந்த மாநிலத்திலும் எந்த மாநில முதல்வரும் இது போன்றதொரு தேர்தல் காலங்களில் வந்து பேசியது இல்லை. ஓகே அப்படி பேசி இருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே 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 காரை செல்வராஜ் சார், ரொம்ப எளிதாக இந்த விவகாரத்தை கடந்து செல்லுங்கள். அவர் வந்து பேசினாரு அப்படிங்கிறதுக்காக அவரால் இதை செய்ய முடியுமா? இந்த அரசாங்கம் சரியான அறிக்கை கொடுத்தால் அந்த திட்டம் வரத்தான் போகிறது. அந்த திட்டத்தை இன்னும் யாரும் ரத்து செய்யவில்லை, நிறுத்தி வைக்கவில்லை. அதனால தேர்தல் காலம் பிரச்சாரத்திற்கு வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப சாதாரணமாக சொல்ல சென்றது தானே தவிர அது ஒன்றும் இவ்வளோ பெருசாக இதை நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு திரு வெங்கடேஷ் எடுத்து வைத்த வாதம் இருக்குல்ல சார், அது அவர் தரப்புக்கு நியாயமானதாக இருக்கும். ஆனால் டிஎம்கே இதை கொஞ்சம் பெரிதாகவே பெரிய விவகாரமாகவே இதை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நிஜமாலுமே இந்த மாதிரி பேசி செல்வது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி விடுமா சார் இது? இல்லை, இதே மதுரைக்கு போய் மதுரை தெற்கு தூரியில் உட்கார்ந்துக்கிட்டு நண்பர் வெங்கடேஷ், வலதுசாரி சிந்தனையாளர் வெங்கடேஷ் அவர்களும் அரசியல் விமர்சகராக இருந்திருக்கிற ஐயா கோவிந்தராஜ் அவர்களும் போய் ராமசீனிவாசனை நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா நாங்க மெட்ரோல் திட்டத்தை பேசி மத்திய அரசாங்க திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னா அது தவறு இல்லை. ஓகே. ஆனால் அவர் இன்னொரு மாநிலத்தினுடைய முதல்வர். நான் முதல் சுற்றிலே ஆரோக்கியமாக 2 கேள்விகளை எடுத்து வச்சேன். அந்த 2 கேள்விகளுக்கும் அவங்க 2 பேரும் எந்த பதிலையும் சொல்லாம திசை திருப்பக்கூடிய இந்த விவாதத்திற்கும் தலைப்பிற்கும் சம்பந்தமில்லாத செய்திகளை பேசுவதற்கு முயற்சி செய்கிற பொழுது நான் கொஞ்சம் அந்த நிலை தடுமாறினேன். இந்த விவாதத்துல இவ்வளவு ஆரோக்கியமாக பேச வேண்டிய செய்திகளுக்கு கூட இவ்வளவு விவரங்கள் இல்லாமல் பேசுகிறாங்களேன்னு கொஞ்சம் கவலையா இருந்தது. இந்த ரயில்வே திட்டம், மெட்ரோ ரயில்வே திட்டத்தை அவர்கள் நிறுத்தி வைக்கவில்லை என்பதை நான் ஒரே ஒரு செய்தி நினைவுபடுத்துறேன். ஒரு மாதங்களுக்கு முன்னால் ஒன்றிய பிரதமர் நரேந்திர தாமோதர் மோடி அவர்கள் இங்க மெட்ரோ திட்டம் வேணும்னு கேட்கிறாங்க, ஆனால் இங்க பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் கொடுக்கறாங்க, அப்படிலாம் இலவச பஸ் பயணங்கள்லாம் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மெட்ரோ ரயில் திட்டம் எப்படி ஒரு பினான்சியல் ஃபீசிபிலிட்டி இருக்கும்னு ஒரு கேள்வியை வைத்தார். அது வந்து நியாயமான கேள்வியாக நமக்கு ஒரு புறம் தெரிந்தாலும் இன்னொரு செய்தியை சொன்னார். ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால இங்கே மனித உரிமைகள் இந்தியாவில் அதிகம் பேசப்படுவதுதான் நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கிறது என்கிற 2 செய்திகள். இது அவங்களுக்கு வேணும்னா நான் வந்து கையில யூடியூப்ல அவர் பேசின வீடியோ வச்சிருக்கேன், ஆடியோ வச்சிருக்கேன், நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். இந்த 2 செய்திகளையும் நீங்கள் உடன் கோர்த்து பார்க்கணும். நண்பர் வெங்கடேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்கவில்லை, திட்டமிட்டு தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அவங்க இந்த டிபிஆர் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணது ஆர்வி அசோசியேட்ஸ், மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி பண்ணாங்க. ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து 4 கேள்விகள் தான் வந்தது. அந்த 4 கேள்விகளுக்கு விடையை அவர்களே அந்த விடையை சொல்ல முடியுமே தவிர இதை ஒரு மாநில அரசாங்கத்திடம் கேட்டு பெற வேண்டிய கேள்விகளை அவர்கள் கேட்கவில்லை. நான் இதை முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். ஒண்ணு வந்து நீங்க இவ்வளவு ஜனத்தொகை இருக்கு, ஃபியூச்சர்ல இவ்வளவு பேர் வருவாங்கன்னு சொல்லுவதில்லை எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அவ்வளவு ஜனத்தொகை வருமா, இவ்வளவு பயணம் செய்வாங்களா அப்படிங்கிற கேள்வியும், பினான்சியல் சஸ்டைனபிலிட்டி இருக்குமா, 11-13,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் காஸ்ட் வருது, அதுல இருந்து நாம் வருமானத்தை பெற முடியுமா என்கிற கேள்விகள் மட்டும்தான் அதில் வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர டெக்னிக்கல் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல இருக்கிற டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி குறித்தோ டெக்னிக்கல்ல இருக்கிற குறைபாடுகள் குறித்தோ எந்த கேள்வியையும் அவர்கள் கேட்கவில்லை. 2011 அடிப்படையில் தான் இன்றைக்கு நாட்டிலே எவ்வளவு பேர் ஏழைகள் இருக்கிறார்கள் என்பதை, வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவர்கள் எவ்வளவு பேர் என்பதை நிர்ணயிக்கிற இடத்திற்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மதிப்பீடே 2011 தான். சமீபத்தில் இந்தியாவினுடைய பொருளாதார அறிக்கையை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளாமல், இல்லை நாங்கள் சி கிரேடு தான் கொடுக்க முடியும், நீங்கள் கொண்டிருக்கிற தரவுகள் என்பது 2011 தரவுகளின் அடிப்படையில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தரவுகளை பிற நாடுகள் எடுக்கிற பொழுது நீங்க 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்த தரவுகளின் அடிப்படையில் நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னதை எல்லாம் மறந்துட்டு 2011 பேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னு பேசுறாங்க. இதுல முக்கியமாக அது இல்ல காரணம். மெட்ரோ ரயில் திட்டம் கோயம்புத்தூர் மதுரை தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு காரணம் என்பது
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அது இனிமேல் நடந்துவிடக் கூடாது. ஓகே. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் சொல்லாமல் அதிகப்படியான ஷேர் நாங்க மாநில அரசு கையில எடுத்து பண்ணக்கூடிய அளவிற்கு சிந்தனை ஓட்டம் இங்கே பேசப்பட்டது. அதாவது ஷேர் 20% மத்திய அரசு, 20% மாநில அரசாங்கம், மீதம் இருக்கிற 60% வெளிநாடுகளில் உலக வங்கியில் கடன் வாங்கி இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பேசுகிற அந்த மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் போல சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை அது தமிழ்நாடு அரசுடைய திட்டமாக மாற்றுகிற அளவிற்கு பொருளாதார நிபுணர்கள் இங்கே தமிழகத்திலே பேச ஆரம்பித்ததற்கு பிறகுதான் மத்திய அரசாங்கத்திற்கு இந்த ரயில்வே துறைக்கு ஒரு பயம் வந்திருக்கிறது. இதே போன்று மதுரை மெட்ரோ, கோயம்புத்தூர் மெட்ரோ திட்டங்களையும் தமிழ்நாடு தங்களுடைய திட்டமாக அறிவித்து அவங்களுடைய ஷேரை, அவங்களுடைய பங்களிப்பை உயர்த்தி விட்டார்கள் என்று சொன்னால் வருமானம் பாதிக்கப்படுமே என்பதற்காகத்தான் அந்த திட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்களே தவிர இவங்க என்னமோ கேள்வி எல்லாம் பெருசா கேட்கல. அந்த கேட்ட கேள்விகள் நான் சொன்ன கேள்விகள் தான். அந்த ரிப்போர்ட் நான் கையில வச்சிருக்கிறேன். ரெண்டாவது, இப்போ நம்ம பட்னாவிஸ் அவர்கள் மகாராஷ்டிராவில் முதல்வராக இருக்கிற மாநிலத்துல ஜெயிச்சு வந்த உடனே அந்த மாநிலத்திற்கு உறுதியாகி அந்த மாநிலத்திலே வர வேண்டிய 3 முக்கியமான திட்டங்களை பாரதிய ஒன்றிய அரசு குஜராத்துக்கு மாத்துச்சு. டாடா கம்பெனியோட ஏர்பேஸ் ஒன்று, செமிகண்டக்டர் ஆலை ஒன்று, இன்னொரு முக்கியமான ஆலை. 3 ஆலைகள் மகாராஷ்டிராவில தான் வரணும், அங்கேதான் இந்த திட்டங்கள் செயல்படுத்தணும் என்று இறுதி செய்து வைக்கப்பட்டிருந்தது. முதலீட்டாளர்கள் அதைத்தான் விரும்பினார்கள். ஆனால் பாஜக ஆட்சி அமைந்தவுடன் அந்த 3 பெரிய திட்டங்களும் குஜராத்திற்கு மாற்றப்பட்டது. அது போன்றதொரு திட்டங்கள் மாற்றப்படுகிற பொழுது கூட வாய் மூடி மௌனியாக இருந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று அவர்கள் சொல்லுகிற அந்த டப்பா இன்ஜின் சர்க்காரை நடத்தி கொண்டிருக்கிற பட்னாவிஸ் அவர்கள் வாய் மூடி மௌனியாக இருந்துவிட்டு இங்கே தமிழகத்திலே ராமசீனிவாசன் ஜெயிச்சா நாங்க மதுரை மெட்ரோ கொண்டு வருவோம், விளையாட்டிற்கு கூட அவர் அந்த பதிவை செய்திருக்க கூடாது என்பதுதான் உண்மை. அரசியல் தெரிந்தவர், RSS பயிற்சி பெற்றவர், 2வது முறையாக முதலமைச்சராக இருப்பவர், நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் உள்ளவர். நரேந்திர மோடி அவர்களுக்கு பிறகு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையேற்று பிரதமராக வாய்ப்புகள் அவருக்கும் நிதின் கட்கரிக்கு இருக்கும் என்று பேசக்கூடிய இடத்தில் இருக்கிற ஒருவர் தரம் தாழ்ந்து இங்கே தமிழகத்திலே இது போன்று பேசி இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது குறித்து விவரங்களை பேசினா நான் பதில் சொல்றேன்.